which of the following is not a discretionary power of the governor? ஸோ கவர்னருடைய டிஸ்க்ரிஷ்னரி பவர் வந்துட்டு எது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டிஸ்க்ரிஷ்னரி பவர்னால் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம். ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் த ஸ்டேட் பில்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ அதாவது ஆர்டிக்கல் 201. ஸோ 201 படி வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னிச்சையாக பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் பில்லை வந்துட்டு ரிசர்வ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இது வந்து தன்னிச்சையான அதிகாரம் தான். ஹீ கேன் டிஸ்மிஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் when it is unable to prove the confidence of the legislative assembly. இது ஒன் ஆஃப் த டிஸ்கிரிஷனரி பவர் தான். அடுத்ததாக அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் when no party commands majority. இதுவும் வந்துட்டு அவர் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவு தான். எக்ஸசிங் பவர் ஆஃப் த சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. சரிங்களா? சஸ்பென்சிவ் வீட்டோவை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. ஓகேவா? என்னென்னா, இப்போ ஒரு பில் வந்துட்டு வருதுன்னா அந்த பில்லை வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு முறை ரிட்டர்ன் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் பண்ணலாம். திரும்ப அந்த பில் திரும்ப சிம்பிள் மெஜாரிட்டியிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு திரும்ப யாருக்கிட்டேயே வருது, கவர்னர்கிட்டயே வந்துச்சுன்னா அவர் வந்து என்ன பண்ணி தான் ஆகணுங்க, கையெழுத்து போட்டே தான் ஆகணும். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவர் தன்னிச்சையாக எந்த ஒரு பவருமே வந்துட்டு அவருக்கு கிடையாது. சரிங்களா? அவர் எதுவும் முடிவெடுக்க முடியாது. இந்த இடத்துல யார் சொல்கிறது தான் அவர் கேட்டாகுன்னா, ரெண்டாவது தடவை சஸ்பென்சிவ் வீட்டோ படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர், இவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு என்ன பவர் கிடையாதுன்னா டிஸ்க்ரிஷனரி பவர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கொஷின். ஸோ செகண்டு. ஸோ அடுத்ததாக ஆர்டிகல்ஸை வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 163. ஸோ கவர்னர் பவர் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ். சரிங்களா? இது வந்து கிடையாது. நார்மலாக ஆர்டினன்ஸ்க்கான ஆர்டிக்கல் வந்து என்னென்னா பிரசிடெண்ட்க்கு 1, 2, 3. சரிங்களா? ஸோ கவர்னருக்கு 2, 1, 3. ஸோ அப்போ வந்துட்டு 1 வந்துட்டு வராது. ஸோ 1 வந்து தப்பு. ஸோ அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்துட்டு வராது. 213 அண்ட் 214. இதில் வந்து 2 வந்து நம்ம கண்டிப்பாக வரும்னு இங்கேயே தெரிஞ்சிருச்சு. 2ங்கிற ஆப்ஷனை நம்ம பார்க்கணும்னு தேவையே இல்லை. 3 or 4 இதில் ரெண்டில் எதில் வரும் அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும். ஸோ 213 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைசஸ் அண்ட் எய்ட்ஸ் த கவர்னர்னு பார்த்தோம்னா 213 வந்துட்டு கவர்னர் பவர்ஸ் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ். சரியா? ஸோ 163ங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, 163 அப்படிங்கிறது கவர்னர் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட்ஸ் அண்ட் அட்வைசஸ் த கவர்னர் அப்படிங்கிறது தான் 163. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 161ங்கிறது பர்டனிங் பவர் ஆஃப் த கவர்னர். ஓகேவா? ஸோ 4th ஒன் தான் கரெக்டு. சரிங்க, இந்த இடத்துல நம்ம செகண்ட் ஒன் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் போச்சு. ஓகேவா? So which of the following is incorrect with respect to the chief minister and his council of ministers? Whenever there arises a conflict between minister and the chief minister, the minister has to give weight to the chief minister. The governor may ask any minister to resign from his post. So third, இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, incorrect அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. The governor has to appoint such persons as ministers who have been so recommended by the chief minister. ஸோ இது வந்து கரெக்டு தான். கவர்னர் வந்துட்டு மினிஸ்டராக யாரை வேணாலும் அப்பாயின்ட் பண்ண முடியாது. சீஃப் மினிஸ்டர் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். If the party commands absolute majority in the legislative assembly and elects his own leader, the governor has to appoint him as chief minister. If the party commands absolute majority in legislative assembly, elects its own leader, the governor has to appoint him as chief minister. இதுவும் வந்து கரெக்டு தான். பார்ட்டிக்கு வந்துட்டு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா, அவங்களுடைய ஓன் லீடர் இருக்காங்கல்ல, அவங்கள தான் வந்துட்டு இன்னும் அப்பாயின்ட் பண்ணணும், சீஃப் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். கவர்னர் மே ஆஸ்க் எனி மினிஸ்டர் டு ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட்.
இதுவும் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. whenever there is arises a conflict between minister and chief minister, the minister has to give way to chief minister. இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் போட்டிங்க எல்லாரும்? The chief minister presides over the meetings of council of ministers. ஸோ இது வந்துட்டு கரெக்டு தான். ஸோ அப்போ 1 வந்துட்டு கண்டிப்பாக வரும். 2 1 3 நமக்கு இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒன்லி 1 அப்படிங்கிறதும் 1 and 2 அப்படிங்கிறதும் வராது. ஸோ 3 அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்கரெக்ட் தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம 2 மட்டும் நம்ம பார்த்தோன்னாவே போதும். It is chief minister who communicates the decision of the council of ministers to the governor. ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடையில ஒரு பாலமாக இருப்பார். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை கவர்னர்கிட்ட சொல்லுவார். கவர்னர் வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டேரெக்டாக கவர்னரை வந்து இப்போ கவர்னர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா? கவர்னர் சீஃப் மினிஸ்டர் மூலமாக தான் வந்துட்டு எதனால அவங்க சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த செகண்ட் வந்துட்டு கரெக்டு. ஸோ செகண்ட் கரெக்டுங்கும்போது 3 தான், ஒன்லி 3 தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவர்னர் கம்யூனிகேட்ஸ் டு த சீஃப் மினிஸ்டர் த்ரூ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? கவர்னர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர்கிட்ட டேரெக்டாகவே கம்யூனிகேட் பண்ணுவார். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமாக பண்ண மாட்டார். இது வந்து தப்பு. த சீஃப் மினிஸ்டர் இஸ் த சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது வந்துட்டு கரெக்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு பிரைம் மினிஸ்டர் தான் சீஃப் ஸ்போக்ஸ்மேன், ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு சீஃப் மினிஸ்டர் தான். A person who is not a member of accession, a person who is not a member of either house of the parliament, either house can be appointed as the chief minister. ஸோ இது வந்துட்டு கரெக்டு தான். யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். But within 6 months from the date of appointment, he or she should become a member of any house. ஒன்று லோயர் ஹவுஸ்லேயோ அல்லது அப்பர் ஹவுஸ்லேயோ என்ன பண்ணணும்? மெம்பர் ஆகணும். ஸோ அப்போ A and R are true and R is the correct explanation of the A. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டிக்கல் 4. இந்த ஆர்டிக்கலில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. Article 164 speaks about these provisions. Which of the following is the function of the State Council of Ministers? ஸோ எது வந்துட்டு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இட் டேக்ஸ் பாலிசி டிசிஷன் ஆன் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பாலிசி டிசிஷன்ஸும் வந்து எடுப்பாங்க. அது இட் சூப்பர்வைசஸ் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆல் பாலிசி டிசிஷன்ஸ். சூப்பர்வைஸ் பண்ணுறதும் இவங்க தான். ப்ரிப்பேர்ஸ் பில்ஸ் அண்டு பைலட்ஸ் த மின் லெஜிஸ்லேச்சர் ஸோ தட் தே பிகேம் லாஸ். இதுவும் கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட். ஸோ பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான லா கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு யார் தான் எடுப்பாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அதை வந்துட்டு அவங்களுடைய ஃபங்க்ஷன். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? ஸோ 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஃபெக்ஷன் இருக்குல்ல, டெஃபெக்ஷனுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ டெஃபெக்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 15% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த்து தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கணும் சொல்லியிருப்பாங்க. இதுதான் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ நார்மலாக டெஃபெக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்டக்கூடிய அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு எந்த அமெண்ட்மெண்ட்டுங்க? 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. இதுதான் வந்து நார்மல் டெஃபெக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட லா. அதில் வந்து திரும்ப நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்து 91st அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடியூஸ் த ரைட் டு எஜுகேஷன் வந்து கிடையாது.
அதை வந்துட்டு 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு நினைக்கிறேன். 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் லிமிட் த சைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், abolish the practice of defection in parliament, grant statehood to the new territories. ஸோ இந்த இடத்துல சி ஆப்ஷன் இல்லை, ஸோ பி ஆப்ஷன் தான் வந்து இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெஃபெக்ஷனில் ஒரு லைட்டாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா இப்போ ஒரு பர்சன் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு மினிஸ்டர்ஸ் பதவி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு மோஸ்ட்லி பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஆக்ட்டுங்க டிஃபெக்ஷனுக்கு? பி த மேக்ஸிமம் டைம் கேப் பிட்வீன் த லாஸ்ட் சிட்டிங் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் த ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் த நெக்ஸ்ட் செஷன். சரிங்களா, ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷனுக்கு வந்துட்டு எவ்வளோ கால இடைவேளை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 6 மாதங்கள். ஸோ 6 months தான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 85th ஆர்டிக்கல் வந்துட்டு இதை பற்றி சொல்லுது. சரியா, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஹாவ் எ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்? ஸோ எந்த மாநிலத்துக்கு பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இல்லை, ஈரவை சட்டமன்றங்கள் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கு தான் வந்துட்டு இல்லை. 1984 50 எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய மேலவை November 1, 1986. ஸோ அதில் வந்துட்டு எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை தூக்கியிருப்பாங்க. ஸோ மற்றபடி மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு, த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் எ ஸ்டேட் இன் இந்தியா கேன் பி லார்ஜர் இன் சைஸ் தென் half ஆஃப் த legislative assembly of that particular state. The legislative council of a state in India can be larger in size than half of the legislative assembly of that particular state. The governor of the state nominates the chairman of legislative council of that particular state. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டுங்களா? Legislative council of the state can be larger in size than half of the legislative assembly of that particular state. இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை அந்த குறிப்பிட்ட மாநிலத்தின் சட்டமன்றத்தின் 2/1 விட அதிகமாக இருக்கலாம். ஏதோ தப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் மாநில சட்டமன்ற மேலவை தலைவர் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தின் ஆளுநரால் பரிந்துரைக்கப்படுகிறார். இது ரெண்டுமே வந்துட்டு தவறு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. half of தங்களா? 1/3 of the legislative assembly. ஸோ இது வந்துட்டு எலெக்ஷன்ஸ் மூலமாக தானே மேலவை தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? மாநில சட்டமன்ற மேலவை தலைவரை ஸோ 56D. பின்வரும் கூற்றுக்களை ஸோ ரெண்டுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆளுநரால் நியமிக்கப்படுறதில்ல. ஸோ நன் ஆஃப் த எபோ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வருங்க? மாநில சட்டமன்ற மேலவை தலைவர் யாருனால நியமிக்கப்படுறாரு? ஸோ நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் லீட்ஸ் டு த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்? ஸோ ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 102 வந்துட்டு இதை பற்றி தான் வந்துட்டு சொல்லுது. ஸோ ஆர்டிக்கல் 102 வந்துட்டு இதை பற்றி தான் சொல்லுது. ஏதாச்சும் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா, ஹி இஸ் அன்சவுண்ட் மைண்டாக இருக்காங்க அப்படின்னா
அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இது 3 தான் வந்துட்டு ஆர்டிகல் 102ல் கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், ஓகேங்களா. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 கீழே நிறையா விஷயங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு லான்ச் பண்ணலன்னா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2 கம்யூனிட்டிக்கு நடுவில் வந்து சண்டை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது, ஏதாச்சும் கான்ட்ராக்டில் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, கவர்மெண்ட் வந்துட்டு 25% மேலே ஷேர்ஸ் வச்சுருக்கக்கூடிய கார்ப்பரேஷனில் அவங்க ஒரு பதவியில் இருக்காங்கங்கும் போது, ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணலான்னு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு ஆர்டிகல் 102ல் இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வச்சுருந்தாங்கன்னா, அன்சவுண்ட் மைண்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது, அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்டாக திவாலானவராக இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவங்கள என்ன பண்ணலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். சரிங்களா. இந்த டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுல முடிவை யார் எடுப்பாங்க அப்படின்னா, ஸோ ஃபைனல் டெசிஷன் இஸ் டேக்கன் பை த பிரசிடென்ட். ஸோ பிரசிடெண்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அப்ரூவல் வந்துட்டு வாங்கிட்டு அவங்க சொல்கிறத வந்துட்டு அவர் செய்வார். சரிங்களா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிட்டர்மைன்ஸ் த சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டுடைய சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பார்லிமெண்ட் தான் தீர்மானிக்கும். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து லாஸ் ஏற்படுத்தி அங்கேருந்து சார்ஜர் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க போது தான் அது வந்து வரும். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபா பேஸ் பண்ணி இட் கன்சிஸ்ட் ஆஃப் 12 members நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஃப்ரம் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். இது வந்து கரெக்டு தான். ஸோ ராஜ்யசபான ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 81. சரிங்களா. ஸோ 81 தான் வந்து ராஜ்யசபாவுக்கான ஆர்டிக்கல். அடுத்ததாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஈச் ஸ்டேட் ஆர் எலெக்டட் பை தி members of the legislative assembly of the state. The representative of each state are elected by the members of legislative assemblies of that state. ஸோ கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஸோ இதுவும் ஆர்டிகல் 81 தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ போத் 1 and 2. ஓ கரெக்டுங்க. ஸோ இன்கரெக்ட். ஸோ அப்படின்னா நெய்தர் 1 and 2 தான் ஆன்சர். The number of members of Rajya Sabha to be elected from each state has been fixed by which of the following schedules of the constitution. So number of members of Rajya Sabha வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷெடியூல்னா ஷெடியூல் 4. சரிங்களா. ஸோ ஷெடியூல் 4 தான் வந்துட்டு ராஜ்யசபாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லும். சரிங்களா. ஸோ ஷெடியூல் 2 வந்துட்டு பார்த்தோம்னா எதுக்கு வரும், எமோல்யூமெண்ட்ஸ் பற்றி சொல்லப்படும். ஸோ ஷெடியூல் 3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷனை பற்றி சொல்லும். ஷெடியூல் 5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபல் ஏரியாஸை பற்றி வந்து சொல்லும். ஃபோர்த்தாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபாவை பற்றி சொல்லும். ஸோ நெக்ஸ்ட்டு which of the following statement is not one of the special powers of the Rajya Sabha. ஸோ இது வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இட் கேன் அலோன் இனிஷியேட் த ப்ரொசீஜர் ஃபார் த ரிமூவல் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் ரிமூவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 பேருமே வந்துட்டு பண்ணலாம். ஸோ இது வந்து தப்பு. எனி மேட்டர் தட் அஃபெக்ட்ஸ் த ஸ்டேட்ஸ் மஸ்ட் பி ரெஃபர்டு டு இட் ஃபார் இட்ஸ் கன்சென்ட் அண்ட் அப்ரூவல். அடுத்து இஃப் த யூனியன் பார்லிமெண்ட் ஸோ நாட் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பவர்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பவர் அப்படிங்கும்போது ஆன்சர் வந்துட்டு ஏ தான். ஓகேவா. ஸோ ஏ தான். இஃப் த யூனியன் பார்லிமெண்ட் wishes to remove a matter from the state list to either the union list or concurrent list,
in the interest of the nation the approval of Rajya Sabha is necessary. ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான், இதுவும் வந்து கரெக்டு தான். ஏன் வந்துட்டு ஸ்டேட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இதெல்லாமே வந்து இவங்களுடைய அப்ரூவல் கேட்குறாங்கன்னா, இதை வந்துட்டு என்ன அவைங்க, ராஜ்யசபாங்கிறது மாநிலங்கள் அவை. ஸோ மாநிலங்கள் அவை. ஸோ மாநிலங்களுடைய அவைனா மாநிலங்கள், அதாவது இதில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணி வருவாங்கன்னா, இப்போ மாநிலத்தில் ஒரு கட்சி ஆண்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சி செய்கிறாங்க, அந்த ஆட்சி செய்யக்கூடிய மாநில கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்துட்டு இங்கே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க, அதில் 117 இருக்காங்கன்னா 117 எம்எல்ஏஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆட்களை, ஒரு 18 பேர் இருக்காங்கன்னா 18 பேரில் ஒரு 9 பேர் டு 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கேனுடைய ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருப்பாங்க. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் வந்து மற்ற கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மற்ற மெம்பர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸ்டேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு அவை தான் இந்த ராஜ்யசபா. சரிங்களா? ஸோ ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். கூட்டாட்சி முறையை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கூட்டாட்சி அப்படின்னா வந்துட்டு அதில் ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 2 கவர்மெண்ட் இருக்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அது ரெண்டாவது, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் உருவாக்கிட்டோன்னா அவங்களுக்கு பவர்ஸை பிரித்து தரணுங்களா. ஸோ அதனால் சென்டர் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட். ஸோ பவர்ஸை வந்துட்டு பிரித்து தரணும். சரிங்களா? அதான் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ டிவிஷன் ஆஃப் பவர் இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கான உரிமையை வந்து பாதுகாக்கணும். அப்போது இது எல்லாத்தையும் எழுதி வச்சிடணும். ஸோ எழுதி வச்சிருந்தா தான் என்ன பண்ண முடியாது, ஸோ பவர்ஸை பிரித்து தரோம். பவர்ஸை பிரித்து தரதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா மாற்ற முடியாதுங்களா. ஸோ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வேணும். சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ 5வது, இப்போ இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்க்கு எகெயின்ஸ்டாக ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு சரி செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அதான் வந்துட்டு ஜுடிஷரி எப்படி வச்சுருக்கணும், இண்டிபெண்ட்டாக வச்சுருக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதில் ஏதாச்சும் மாநில உரிமைகள் பாதிக்கப்படுதுன்னா அதில் வந்து பைகேமரலிசம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கணும். பைகேமரலிசம்னா இரவை. சரிங்களா? இரவை. இந்த இரு அவையில் அந்த மேலவை அப்படிங்கிறது வந்துட்டு எதற்காக அப்படின்னா மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒன்றாக தான் இருக்கணும். ஆக்சுவலி ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இந்த அவை இருக்குல்ல, மேலவை அப்படிங்கிறது யாருக்கான அவை, ஸோ மேலவை அப்படிங்கிறது யாருக்கான அவைனா ஸ்டேட்ஸ்க்கான அவை. ஓகேங்களா? ஸோ மாநிலங்களுடைய உரிமைகளுக்கான ஒரு அவை. பட் வந்துட்டு இந்த மாநிலங்கள் உரிமைகளுக்கான அவை அமெரிக்காவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 சீட் தான் கொடுத்துருப்பாங்க, அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலும் சரி. ஏன்னா அது வந்து மாநிலங்களுடைய உரிமையை தானே பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் இந்தியாவில் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. ஸ்டேட்ஸுடைய பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெப்ரசன்டேஷன். ஸோ அப்படி வந்துட்டு அது ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்துட்டு தகர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வர மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு இட் கேன் அலோன் இனிஷியேட் த ப்ரொசீஜர் ஃபார் த ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது தப்பு. வாட் ப்ரொசீஜர் வில் ஃபாலோ இஃப் த ராஜ்யசபா கிவ்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஆன் மணி பில். ஸோ மணி பில்லில் ராஜ்யசபா ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் தராங்க அப்படின்னா அதை வந்துட்டு என்ன பண்ணலான்னா லோக்சபா ஏற்றுக்கலாம், அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அக்செப்ட் பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ண ஃபார்மேட்டில் லாவாக மாறும். அதனால் அதை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும்போது நார்மல் ஃபார்மேட்லேயே ஏறும். த லோக்சபா கேன் எய்தர் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் ஆர் எனி ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ராஜ்யசபா. ஸோ இது வந்து
கரெக்ட். த லோக்சபா கெனாட் கன்சிடர் த பில் ஃபர்தர் அப்படிங்கிறது தப்பு. லோக்சபா மே சென்ட் த பில் டு ராஜ்யசபா ஃபார் ரீகன்சிடரேஷன், இதுவும் வந்து வராது. அவங்க வந்து என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுவும் தேவையில்லை. 14 டேஸில் டைமில் அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போய்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் த லோக்சபா? ஸோ லோக்சபாவை பற்றி எது வந்துட்டு இன்கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. It consists of not more than 530 members elected directly by the people of the states and the union territories. இதுவே தப்பு தான். The seats shall be reserved for scheduled castes and scheduled tribes in proportion to their population. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. Each state is allotted a number of seats in proportion to its population. இதுவும் வந்து கரெக்டு தான். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் ஃபாலோடு வைல் எலெக்டிங் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். சரிங்களா, இது வந்து 530 மெம்பர்ஸ் வந்து கிடையாது. 530 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்டேட்ஸ் மட்டும்தான். சரிங்களா, யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து ஒரு 2 பேர், 20 பேர், 2 பேர் வந்துட்டு ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஓகேங்களா, ஸோ 2 பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸ்லேருந்து வருவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்? ஆங்கிலோ இண்டியன்ஸ் கிடையாது. மொத்தம் 552 பேர் நமக்கு நார்மல் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறது. 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து 1960s வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2020 வரைக்கும் வந்திருக்கும். 2020 வந்துட்டு அதை எடுத்துருவாங்க. ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டியை மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க 2030 வரைக்கும். பட் வந்துட்டு இதை 2036ங்களா, எந்த இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? So which of the following statement is correct? The tenure of the Lok Sabha is 5 years, but the president is empowered to dissolve it earlier also. So இது வந்து சொல்லுங்க. The tenure of the Lok Sabha is 5 years, but the president is empowered to dissolve it earlier also. சரிங்களா, ஸோ லோக்சபாவுடைய டென்யூர் வந்து 5 years தான். ஆனால் பிரசிடென்ட் நினைச்சார்னா என்ன பண்ண, பிரசிடென்ட் நினைச்சார்னா இல்லை. ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் வந்து ஜஸ்ட் ஒரு பப்பட் தான். சரிங்களா, அவர் வந்து என்ன பண்ணணும், ஆர்டிகல் 74 வந்து சொல்லுறது தான். ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னா, த பிரசிடென்ட் ஆக்ட்ஸ் ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அந்த அட்வைஸ் படி தான் பிரசிடென்ட்னால நடக்க முடியும். மேபி அந்த அட்வைஸை ஒரு தடவை வந்துட்டு அவர் கேட்க மாட்டேன், நீங்கள் வந்து அதை யோசிச்சுட்டு வந்து திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லலாமே தவிர, மறுபடியும் யோசிச்சுட்டு வந்துட்டு திரும்ப அதே அட்வைஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு பிரசிடென்ட் கேட்டு தான் ஆகணும். சரிங்களா, ஸோ அப்போ டென்யூர் ஆஃப் த லோக்சபா 5 years தான். ஆனால் பிரசிடென்ட்டு அதை முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணலாம், அதை டிசால்வ் பண்ணலாம். ஆனால் அவர் தன்னிச்சையாக அதை பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா, ஸோ அவர் தன்னிச்சையாக நம்ம பண்ண முடியாது. மேபி எப்படி பண்ணலான்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் அட்வைஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இந்த லோக்சபா வந்து என்ன பண்ணுங்கள், டிசால்வ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு வந்துட்டு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணலான்னா பண்ணலாம். ஸோ while the proclamation of the emergency is in operation, the term of the Lok Sabha can be extended by Parliament for a period of 6 months at a time. ஸோ எனக்கு இது வந்து 6 months இல்லைங்க, அப்படின்னா 1 year தான். ஓகேங்களா, ஸோ 1 மட்டும்தான் கரெக்டு, 2 வந்துட்டு கரெக்ட் இல்லை. சரிங்களா, So which of the following statement is incorrect about the powers of the Lok Sabha? ஸோ லோக்சபாவுடைய பவர்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. மணி பில் கேன் ஒன்லி பி இன்ட்ரடியூஸ்டு இன் லோக்சபா, இது வந்துட்டு கரெக்டு தான். இது வந்து கரெக்டு. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா அண்டு நாட் ராஜ்யசபா. ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்டு தான். அடுத்தது அப்ரூவ்ஸ் ப்ரப்போசல் ஃபார் டாக்ஸேஷன் பட்ஜெட்ஸ் அண்ட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதுவும் கரெக்டு தான். த நம்பர் ஆஃப்
constituencies has not changed since the 1962 census. இது வந்து தப்பு. லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 1972 சென்சஸ் படி தான் வந்து கான்ஸ்டிடியூவன்சிஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. அதை பிரித்ததுக்கு பிறகு இப்போ தான் வந்துட்டு என்ன 1972க்கு பிறகு தான் வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப பிரிக்கலை. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1972க்கு பிறகு பிரிக்கலை. திரும்ப எப்போ பிரிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பிரிக்க போகிறாங்க. அதுதான் ஒரே ப்ராப்ளமும் போயிட்டுருக்கு. சரியா?